அனைவருக்கும் வணக்கம். கரூர்ல நடந்த கோர சம்பவம் இது தமிழகம் முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க இல்ல, ஏன் உலகம் முழுக்கவே ஒரு பெரிய துயர சம்பவமா தான் நான் பாக்குறேன். இதுவரைக்கும் அரசியல் நிகழ்வுகள்ல காணப்படாத ஒரு இழப்பு, ஒரு மரணம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கரூர் சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த கரூர் சம்பவம் எதனால் நடந்தது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். எப்ப நடந்தது அப்படின்றது, அதாவது தாவக தலைவரும் நடிகருமான விஜய் பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அந்த பிரச்சாரத்துல நெரிசல சிக்கி 41 உயிர்கள் பறி போனது. மேலும் நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனையில இருந்திருக்காங்க. நேற்று நிலவப்படி ஒரு 51 பேர் ரெக்கவர் ஆகி வந்துட்டு சொல்றாங்க. மீதி இன்னும் மருத்துவமனையில இருக்காங்க. அவங்களும் சீக்கிரம் குணமாகி வெளில வரணும். இந்த சம்பவம் நடந்த 3 நாட்களுக்கு பின்னாடி தாவக தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோவை நான் பர்சனலா ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ விடுவாரு, ஸோ அதுல அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது நான் ரொம்ப ஆர்வமாவே இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் அடிப்படையில ஒரு விஜய் ரசிகன். இப்பவும் விஜய் ரசிகன் தான். சினிமா நடிகருக்கான விஜய்க்கான ரசிகர் நான் ஒரு தீவிரமான ரசிகன். அரசியல்ல அவரோட செயல்பாடுகள் எனக்கு துளி கூட இப்போ வரைக்கும், நாளைக்கு எப்படின்னு தெரியாது, இப்போ வரைக்கும் எனக்கு அவரோட அரசியல் நிலைப்பாடுலையும் சரி, அவரோட அரசியல் நடவடிக்கைகளையும் சரி எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஓகே, இப்ப வீடியோக்கு வருவோம். அந்த வீடியோல என்ன பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா தான் அந்த வீடியோவை பார்த்தேன். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ நான் பேசி முடிச்சுட்டு கடைசியா இந்த வீடியோ முழுசாவே நம்ம சேனல்ல போடுறேன். இந்த வீடியோ முழுசா பாக்குறவங்களுக்கு அந்த வீடியோல விஜய் என்ன சொல்லியிருக்காரு, அந்த விஜய் சொன்னதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கேன், என்னோட கருத்தும் கரெக்டா இருக்கான்றத கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்கள் என்ன, நான் சொல்ற கருத்து கரெக்டா இருக்கின்றதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் என்ன நடந்தது, இந்த வீடியோல விஜய் என்ன பேசியிருக்காரு, அதுக்கு நான் எப்படி என்னோட கருத்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியும். முதல்ல நான் ஏன் இந்த 3 நாட்களா கரூர்ல வந்துட்டு வெளியில வரல, வெளியில நான் கரூருக்கு போகல அப்படின்றதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அங்க போனேன்னா இன்னும் ஒரு சில அசம்பாவிதங்கள் வரக்கூடும், அதனாலதான் நான் கரூருக்கு போறதை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மை. ரொம்ப அழகா தெளிவா பேசியிருந்தாரு. ஆமாங்க, ஒரு சம்பந்தப்பட்ட தலைவரை சுத்தி ஒரு பிரச்சனை போகும்போது அந்த சம்பந்தப்பட்ட தலைவர் அந்த இடத்துக்கு போறது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு நிறைய வாய்ப்பு அளிக்கும். ஸோ அதை கண்டிப்பா காவல்துறையும் எச்சரிக்கை கொடுத்திருப்பாங்க. இப்ப எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதான் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த இடத்துக்கு போவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பகுதி, அந்த குறிப்பிட்ட மாவட்டம், ஸோ அதுல இருக்க தலைவர்கள், மாவட்ட தலைவராக இருக்கட்டும், மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், அந்த பகுதியில் இருக்க ஒன்றியம், கழகம், கிளைக்கழகம் அல்லது இளைஞரணி, அந்த மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட கட்சியில இருக்க நிர்வாகிகள் அந்த மாவட்ட நிர்வாகிகள் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் மக்களா நிற்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது இந்த பிரச்சனையில தாவேகா சார்பில் இதுவரைக்கும் யாருமே போகலைங்கிறது ஒரு அநாகரிகமான அரசியலின் முன்னுதாரணம் அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஓகே, இப்ப அடுத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை யாரால எப்படி நடந்தது அப்படின்றது மக்கள் சொல்ல மக்கள் சொல்றத நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மக்கள் உண்மையை சொல்றாங்க, மக்கள் கடவுள் மாதிரி இறங்கி உண்மையை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். விஜய் கிட்ட அல்லது விஜய் பார்க்கிற வீடியோக்கள், விஜய் பார்க்கிற செய்திகள் அல்லது விஜய்க்கு காட்டப்படுற வீடியோக்கள், விஜய்க்கு காட்டப்படுற செய்திகள் அப்படின்றதான் நான் பாக்குறேன். இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா, எனக்கு சாதகமான நபர்கள் தான் என் பக்கத்துல இருப்பாங்க, எனக்கு முரண்பட்ட நபர்கள் என் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. எனக்கு சாதகமான செய்திகளை தான் அவங்க சொல்லுவாங்க.
எனக்கு ஆப்போசிட்டா இருக்க செய்தியை வந்து என்கிட்ட சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. சோ அப்போ இவர் பார்க்கிற வீடியோக்கள், இவர் பார்க்கிற செய்திகள் எல்லாமே வந்து இவருக்கு சாதகமான செய்திகள். கண்டிப்பா பொதுமக்கள் வந்து சொல்றாங்க, போலீஸ் வந்து தடியடி நடத்துச்சு, எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் வந்து மக்கள் கருத்து தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை மட்டுமே கேட்டுட்டு அதுதான் உண்மை, அதை தாண்டி எதுவுமே நடக்கல அப்படின்றது எந்த வகையில நியாயம்? இத முதல் நாளே வந்து சொல்லிருக்கலாமே, ஏன் 3 நாள் கழித்து ஒரு வீடியோ போடணும்? ஓகே, அடுத்து என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டைரக்டா வந்து வழக்கம் போல சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்னைய நேரடியா வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்க, ஆனா என்னோட தொண்டர்கள் மேலையும் என்னோட கட்சிக்காரங்க மேலையும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள் மதியழகன் அப்புறம் வந்து பவுன்ராஜ் 2 பேரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்களே, அப்புறம் வந்து ஆனந்த் மேல வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, நிர்மல்குமார் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிர்வாகிகள் மேலையும் 2ஆம் கட்ட தலைவர்கள் மேலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்கு காவல்துறை. இது எதுக்கு அப்படின்ற அடிப்படை அரசியல், இது வந்து அடிப்படை அரசியலாம் கிடையாது. ஒரு அடிப்படையான விஷயம் கூட தெரியாத ஒரு தலைவரா விஜய் இருக்காரு அப்படின்னு நினைச்சாலே நமக்கு வருத்தமா இருக்கு. இப்போ ஒரு ஷோரூம், ஒரு கடையில வந்து ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு தீ விபத்து நடக்குது அப்படின்னா காவல்துறையும் அரசாங்கமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கடையோட மேலாளர் அவரை வந்து கைது பண்ணுவாங்க. அவரா வந்து தீ வச்சாரு? கிடையாது. அந்த கடையோட உரிமையாளரையும் கைது பண்ணுவாங்க. அந்த உரிமையாளர் வந்து அந்த கடையில இருந்திருக்க மாட்டாரு, அந்த கடைக்கு எப்பவுமே வரப்போறது கிடையாது, அவர் வந்து வேற ஒரு இடத்துல இருப்பாரு, அவரை கைது பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த கடைய நிர்வாகம் பண்றது யாரு? அந்த கடையோட ஒரு நிர்வாகிகள், இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் இருப்பாங்க. சோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கடையோட உரிமையாளர் தான் அந்த விபத்துக்கான எல்லா பொறுப்பையும் அவர் தான் ஏத்துக்கணும். அது விபத்தா இருக்கலாம், இல்லதுன்னா திட்டமிட்ட சதியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அது விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். சோ அது வரைக்கும் அந்த கடையோட உரிமையாளரையும் அந்த கடையோட நிர்வாகிகளையும் மேனேஜர் மாதிரி அந்த லெவல்ல இருக்கவங்களையும் சூப்பர்வைசர் மேனேஜர் இவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு நடவடிக்கை, காவல்துறை எடுக்க வேண்டிய ஒரு தேவையான நடவடிக்கையும் கூட. சோ அந்த மாதிரிதான் ஒரு விழால வந்து ஒரு தவறு நடக்குது, அந்த விழாவுக்கு வந்து யார் வந்து அனுமதி கேட்டாங்க அப்படின்னும் போது அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் கண்டிப்பா அனுமதி கேட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் வந்து அவரோட பங்களிப்பையும் கொடுத்திருப்பாரு. சோ சம்பந்தப்பட்டவங்களை தான் வந்து அரெஸ்ட் பண்ண முடியும், சம்பந்தப்பட்டவங்க மேலதான் எஃப்ஐஆர் போட முடியும். உங்க கட்சிக்காரங்க மேல எஃப்ஐஆரே போடக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்க எல்லாம் பயங்கரமான புனிதர்களா இல்ல உத்தமர்களா? 41 உயிர் போயிருக்கு, அது எல்லாத்துக்குமே வேற ஒருத்தன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டி விட்டு போறதுக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் நீங்க எதுக்கு நீங்க இந்த வீடியோவை போட்டுக்க தேவையில்லை. ஒன்னு சிஎம் சார், நான் ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன் இல்லைன்னா வீட்டுல இருப்பேன், 2 இடத்துல வந்து நீங்க எப்ப வேணாலும் என்னை வந்து பார்க்கலாம். அவருக்கு வேலையே இல்லையா? நான் வந்து திமுகவோ அல்லது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்காகவோ நான் பேச வரல, ஒரு பொதுவாக சொல்றேன். நாளைக்கு எடப்பாடி அவர்களே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஏன் விஜய் அவர்களே இருக்கட்டும், இத வந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி பாக்குறாரு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சினிமால வந்து வில்லனுக்கும் ஹீரோக்கும் வந்து ஒரு போட்டி, இறுதிக்கட்ட அந்த கிளைமேக்ஸ் சீன் நடக்கும் இல்லையா, அப்ப வந்து ஹீரோ வந்து ஊருக்கு நடுவில் வந்து அருவாளோட உட்காந்துக்கிட்டு நான் இங்கதான் இருப்பேன், என்னைய வந்து என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அப்படி பண்ண வரும்போது பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்கும், அப்புறம் கடைசியில் வந்து ஹீரோ ஜெயிச்சுருவாரு, வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு இவரு. இந்த 41 பேர் இறந்ததை வந்து வெறும் செய்தியாக தான் பாக்குறாரு தவிர அந்த வலியை வந்து எப்படி உணர்ந்துக்க முடியும்? அந்த களத்துக்கு போகணும். தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கட்சி தலைவர்களும் போனாங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கட்சி தலைவர் கூட இது வந்து விஜய் மேல தப்புன்னு சொல்லவே இல்லை. அதுதான் அரசியல் நாகரிகம், அதுதான் அரசியல் பண்பாடு, அதுதான் தமிழ், அதுதான் தமிழர்களோட அந்த மனசு. பாதிக்கப்பட்டவன் பின்னாடி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அதுதான் அறம்ன்றது தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே கத்துக் கொடுத்தது.
நானே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல ஏதாவது சொல்லியிருப்பேன், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நிக்கணும், அதுதான் அறம். அதுல அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்றாங்க. சிஎம்ல இருந்து ஏன் அண்ணன் சீமான்ல இருந்து எல்லா அரசியல் தலைவர்களும், எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்களும் சொல்றாங்க இதுல அரசியல் பண்ண வேண்டாம், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிக்கணும், அவங்களுக்கு எப்படி உரிய உதவிகளையும் இந்த இதுல இருந்து அவங்க வெளில வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணுவோம், தேவையில்லாத பேச்சுக்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா சம்பந்தப்பட்டவங்க இதை நீங்க தான் முன்னாடி சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ எப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். முதல்ல வருத்தம் தெரிவிச்சிருக்கணும், அதை தெரிவிச்சுட்டாரு. நான் 3 நாள் வராம இருந்ததுக்கு ஏன் காரணம்ன்றதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னோட மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கு அரசாங்கம் எடுத்த துரிதமான நடவடிக்கைகளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லணும். சொல்றதுல ஒண்ணு நீ குறைஞ்சு போயிட மாட்ட. உடனடியா சிஎம் போறாங்க, எதிர்கட்சி தலைவர் போறாங்க, விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அந்த ஊர்ல இருக்க விஜயபாஸ்கர் அண்ணா வராரு, செந்தில் பாலாஜி அண்ணா வராரு, அன்பில் மகேஷ் அண்ணா போறாரு. எல்லா கட்சி தலைவர்களும் இம்மிடியட்டா ஆன் த ஸ்பாட்ல இருக்காங்க. இதுல கட்சி பேரம்லாம் கிடையாது, மக்கள். ஆனா தாவேக்காவில இருந்து இதுவரைக்கும் யாருமே போகல, உள்ளூர் நிர்வாகி கூட போகல, எல்லாம் ஓடி ஒளிஞ்சு அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. ஏன் ஓடி ஒளியறீங்க? உங்களுக்கு தான் மக்கள் உண்மையை சொல்லிட்டாங்களே, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்க, நீங்க தானே போட்டிருக்கீங்க, இந்த வழக்கை நேரடியா அந்த நீதிமன்றம் எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே போட்டிருக்கீங்க, அப்புறம் ஏன் ஓடி ஒளியணும்? இந்த வழக்க எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது இன்னைக்கு விசாரணை எல்லாம் பார்த்தோம். ஓகே, இந்த பிரச்சனை இந்த விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவரா நடந்துக்கிறாரா அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் அவர் அரசியல் தலைவராகவே கிடையாது. இதுவரைக்கும் ஒரு நடிகர் அப்படின்ற மனநிலையில இருக்காரு. இதே இது இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா விஜய் சார், இந்த வீடியோக்கு பதிலா கோர்ட் ஒரு 2-3 வாரத்துக்கு நிறைய கேள்விகள்லாம் கேட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? மரம் ஏறுறத யார் தடுக்கிறது, ஆபத்தா பைக்லையும் கார்லையும் போறத யார் தடுக்கிறது, ஒருவேளை உயிரிழப்புகள் சேதங்கள் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு விஜய் பொறுப்பேற்றுப்பாரான்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு முன்னாடியே கோர்ட்ல கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நீங்க இந்த சனிக்கிழமை வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டீங்க, சனிக்கிழமை முடிஞ்சு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை காலையில தான் கதவு திறக்கப்படும். அது வரைக்கும் இந்த ஒரு வாரத்துல இந்த தமிழ்நாட்டுல என்ன நடந்தாலும் கவலைப்படுறது கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது. அதுதான் உங்க அரசியல். முதல்ல அரசியல்னா என்ன, அரசியல்வாதினா என்ன, உங்களுக்கு கூட அவங்களுக்கான அடிப்படை பண்பாடுகள் என்ன, அடிப்படை அந்த உளவியல் ரீதியாகவும் சரி, கட்டமைப்பு ரீதியாகவும் சரி, அதோட அடிப்படைகள் என்ன அப்படின்றதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க. தாராளமா மாற்றத்துக்கான அரசியல் உங்ககிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன மாதிரி பல கோடி இளைஞர்கள், என்னை மாதிரி பல கோடி தமிழ் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியாவே இருக்காங்க. அதுல எதுவுமே மாற்றுக்கத்தே கிடையாது. ஆனா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு தவறான அரசியல், ஒரு அநாகரிகமான அரசியல். அது உங்களுக்கே தெரியுதா இல்லையான்னு தெரியல. உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு அரசியலை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பெரிய கூட்டம் வருது அப்படின்னா அது ரசிகர்கள். நீங்க நான் இருக்க பகுதியில நீங்க வர மாதிரி எனக்கு தகவல் தெரிஞ்சதுன்னா நானும் கண்டிப்பா போய் உங்களை பார்க்கத்தான் செய்வேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி யூத் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சீங்க. அந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் சென்னையில ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல நடந்தது, ஞாபகம் இருக்குங்களா? அங்க கூடனா பல லட்சம் ரசிகர்கள் நானும் ஒருத்தன். நீங்க வர்றதுக்கு முன்னாடி வந்த உடனே மழை வர ஆரம்பிக்குது, அந்த கூட்டம் பயங்கரமா ஓடி வருது மேடை நோக்கி. அந்த கூட்டத்துல மேடை நோக்கி ஓடி வந்த பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தன். நான் ரசிகன். இன்னைக்கு எல்லாருமே உங்களை ஃபாலோ பண்றாங்க, உங்களை பின்தொடர்றாங்க, உங்களை வாகனங்களை பின்தொடர்றாங்க, உங்களை பார்க்கறதுக்கு மரத்துல ஏறுறான், இதுல டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறுறான், தண்ணி தொட்டி மேல ஏறுறான், கொடிக்கம்பத்துல ஏறுறான், வீட்டு மேல ஏறுறான், கூரை மேல ஏறுறான், நேம் போர்டு மேல ஏறுறான் அப்படின்னா அவங்க எல்லாம் உங்களோட ரசிகர்கள். அவங்களோட பாதுகாப்புக்கு நீங்க ஒரு வீடியோ போட்டிருக்க வேணாமா இல்லையா? தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதெல்லாம் யாருமே கவனிக்கிறதே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் எங்களை முடக்க பாக்குறீங்க, எங்களோட வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்கல,
தாவேக்காவை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த மாதிரி வசனங்கள் பேசுறதை விட்டுவிட்டு ரியாலிட்டி என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன, கள நிலவரம் என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். அதுதான் ஒரு அரசியல்வாதியோட தலைமை பண்பு. ஒரு அரசியல்வாதிக்கான அடிப்படை தகுதியே அதுதான். அதை விட்டுவிட்டு நீங்க வந்து ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பாக்குறது, டிவில வரத பாக்குறது, நியூஸ்ல வரத பாக்குறதுங்கிறது அது வந்து பாதி உண்மை இருக்கு, பாதி பொய் இருக்கும். மூத்தவர்களோட அறிவுரையை கேளுங்க. எதிர்கட்சிகள் என்ன சொன்னாலும் விமர்சனம் பண்ணாலும் அந்த விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்றத கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. அது கரெக்ட், அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க முடியும், அதுல இருந்து நம்ம என்ன கரெக்ட் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. எதிர்கட்சிகள்னால எதிரி கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, அது கிடையாது. அரசியல் மாண்புன்னு ஒண்ணு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் சிஎம் வந்து பழி போட்டா, சிஎம் மேல வந்து பழி போட்டா அல்லது திமுக மேல வந்து பழி போட்டா நீங்க பண்ற தவறுகள் எல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க. ஒரு 5-6 வயசு பையன் கையில மைக்க கொடுத்து நீ வந்து டிஎம்கே திட்டுறான்னு சொல்லிட்டு திட்ட விடுறானுங்க பசங்க. அவங்க திட்டுறதுல எனக்கு வந்து கோபம்லாம் வரல, எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த பையனுக்கு என்ன தெரியும்? 10, 12வது படிக்கிற பையனுக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும்? அவன் உங்களோட வெறித்தனமான ரசிகன். உங்களை யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள திட்டுதான் செய்வான். அது அரசியல் நினைச்சிட்டு இருக்கீங்க, அது அரசியல் கிடையாது, அது ரசிகத்தன்மை. உங்களோட தீவிரமான ரசிகர்கள் அப்படிதான் பேசுவாங்க. அதை வந்து அரசியலாக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில தான் வந்து முடியும். இனிமேலாவது கொஞ்சம் பொறுப்போட நடந்துங்க, பொறுப்பான அரசியல்வாதியா மாறுங்க, உங்களை சுத்தி இருக்கவங்கள மாத்துங்க, ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்கள கொண்டு வாங்க உள்ள, அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேளுங்க. இல்ல நீங்களே களத்துக்கு நேர போங்க, நேர போய் இந்த மண்ணையும் மக்களையும் பத்தி தெரிஞ்சுக்கிறங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியா வாங்க. நாளைக்கு சிஎம் என்ன, இந்த நாட்டோட மிக உயர்ந்த அரசியல் பதவிகள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறது, நான் பேசுற கருத்துக்கள் வந்து கரெக்டா இருக்கான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோட கடைசியில வந்து விஜய் அவர்கள் பேசின வீடியோவை நான் போடுறேன். நீங்க அதை பார்த்துட்டு திரும்பவும் வந்து நான் சொன்னது கரெக்டா இருக்கான்றத பார்த்து நீங்க என்ன உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பேசுவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது, அதுக்கான இடங்களை பார்த்து பெர்மிஷன் கேட்குறது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம். ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு. நானும் மனுஷன் தானே. அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடேயாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே
உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள், தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. நண்பர்களே, தோழர்களே, நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட